ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுடைய ரேங்க் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமான வீடியோஸ் அண்டு டிஎன்இஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸோடைய சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படின்னா நீங்கள் அதில் தாராளமாக உங்களுக்கு பிடிஎஃபாகவே ஒரு சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதில் தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் நம்ம வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அப்டேட்ஸையும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும் பொழுது 2024 கம்பேர் பண்ணும் பொழுது இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து கட் ஆஃபை பேஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னாலே ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே அங்கே லாஸ்ட் இயரில் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம். பட் அதை விட முக்கியமான விஷயம் இந்த ரேங்க் அப்படிங்கக்கூடிய விஷயம் தான் வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதாவது உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை வச்சு தான் நமக்கு உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை வச்சு தான் நமக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ரேங்கை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது ஒரு 95% வந்து நம்ம துல்லியமாக வந்து நமக்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவே நம்ம கட் ஆஃப் வச்சு பண்ணும் பொழுது டாப் காலேஜஸ் எல்லாம் மோஸ்ட்லி நம்ம கட் ஆஃப் வச்சு பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு அதை கரெக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த ரேங்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துருந்தாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியாது. ஓகேங்களா? உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் வேணும்னா கிடைக்கலாம், பட் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஓகேங்களா? நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து 2024 எப்பயுமே நம்ம ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர், அதாவது போன வருஷம் லாஸ்ட் இயர் கடந்த ஆண்டு எந்த மாதிரி வந்து அந்த காலேஜில் கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, எந்த மாதிரியான ரேங்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வருஷம் மாறக்கூடிய விஷயம். ஓகேங்களா? பட் ரேங்கில் வந்து பெரும்பாலும் அதிக மாற்றங்கள் இருக்காது. சரிங்களா? ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் செகண்ட் ரேங்க் எடுத்தாலும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க வந்து ரேங்க்குங்கிறது கொடுத்தாகணும். ஸோ நீங்கள் ரேங்க் வந்துருச்சு, உங்களுக்கு கட் ஆஃப் வந்துருச்சு, கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நமக்கு கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃபை பேஸ் பண்ணி நமக்கு வந்து காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட் இருக்காது. ஓகேங்களா? லாஸ்ட் இயரில் வந்து 195 கிடச்சிருந்தா இந்த வருஷம் 198, 97 அந்த மாதிரி கட் ஆஃப் தான் கிடைக்கும். அதே போல் 180 கிடச்சிருந்தா அந்த வருஷம் 183, 85 வரைக்கும் கட் ஆஃப் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பட் நீங்கள் ரேங்கை பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களால் ஓரளவுக்கு ஒரு 90% வந்து உங்களால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இது வரைக்கும் நிறையா யூடியூபர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், அல்லது நிறையா பேர் உங்களை வந்து கைட் பண்ணியிருக்கலாம், நிறையா வந்து சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறையா சேனல்ஸில் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சாய்ஸ் லிஸ்ட்டுக்காக உங்களுக்கு சில பேர் வந்து நிறைய வந்து பெய்டு சாய்ஸ் லிஸ்ட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியல. பட் இருந்தாலுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டாக ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை எந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமோ ஸோ அப்படி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய கூகுள் ட்ரைவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்கை பார்த்துக்கோங்க. அந்த ரேங்குக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல் உங்களுடைய கட் ஆஃப் என்ன, எந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும், லாஸ்ட் இயர் வந்து எந்த மாதிரி கிடைச்சிருக்கு,
உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசிஎம், அதே போல் எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த 7 கேட்டகரிக்குமான சாய்ஸ் லிஸ்ட் ஓகேங்களா. ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிசிக்கு வந்து ஒரு மாதிரியான ரேங்க் தேவைப்படும், கட் ஆஃப் தேவைப்படும். அதே போல் எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ரேங்க் தேவைப்படும், கட் ஆஃப் தேவைப்படும். ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க்கும் கட் ஆஃபும் வந்து பெரிய வித்தியாசங்கள் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து நம்ம பொதுவாக வந்து உங்களுக்கு 150 கட் ஆஃப் இருந்தால் அந்த காலேஜ் கிடைக்கும், 170 கட் ஆஃப் இருந்தால் இந்த காலேஜ் கிடைக்கும், 180 கட் ஆஃப் இருந்தால் இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு இல்லாமல் என்ன கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் வேணும், எந்த மாதிரியான ரேங்க் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரியான காலேஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து நம்ம 433 காலேஜஸ்க்கும் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையில் ஒரு பிடிஎஃப்பை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. நீங்கள் டெஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும் ஓகேங்களா. அதே போல் இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே சரி ஓகேங்களா. உங்களுக்கு எத்தனை காலேஜஸ் இருக்குது, அதாவது சிஎஸ் வந்து எவ்வளோ காலேஜஸில் வந்து அவைலபிள் இருக்குது, எவ்வளோ காலேஜஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் ஃபில் ஆகலை, எந்த காலேஜஸ் எல்லாம் சீட் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ நீங்கள் அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் வந்து ஓப்பன் கேட்டகரி பார்க்கும் பொழுது மோஸ்ட்லி காலேஜஸ் வந்து அதிகப்படியான காலேஜஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும் ஓகேங்களா. அடுத்தது அப்படியே நீங்கள் பிசி கேட்டகரி வர்றீங்க அப்படின்னா சில காலேஜஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபில் ஆகாத காலேஜஸ் எல்லாம் நம்ம நாட் ஃபில்டு அப்படிங்கிறத அந்த பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருப்போம். டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே அங்கே நமக்கு சிஎஸ் கோர்ஸ் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா. நம்ம டேஸ் கொடுத்துரு அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேஸ் கொடுத்துருப்போம், என்எஃப் அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த என்எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஃபில்டு ஓகேங்களா. அதாவது அந்த கேட்டகரிக்கு சீட் இருந்துமே அது வந்து ஃபில் ஆகலை அப்படிங்கிறது தான் அந்த என்எஃப் ஓகேங்களா. அதே போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே எடுத்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எஸ்சி கேட்டகரியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காலேஜஸ், நிறைய காலேஜஸ் வந்து ஃபில் ஆகலை ஓகேங்களா. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கூட எடுக்காத கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜஸ் வந்து என்எஃப்னு போட்டிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாலுமே அது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சீட்டு எடுத்ததாக வந்துடும். ஒரு ஸ்டூடெண்ட் கூட எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்எஃப் அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதைத்தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 433 காலேஜஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 9 காலேஜஸில் வந்து நமக்கு சிஎஸ் கிடையாது. அதாவது பிஆர் காலேஜு, ஆர்கிடெக்ட் காலேஜஸ்ஸு, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ரி, இந்த மாதிரியான காலேஜஸில் நமக்கு சிஎஸ் கிடையாது ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 9 காலேஜஸ் தவிர்த்து மீதி எல்லா காலேஜஸ்லையுமே சிஎஸ் இருக்குது. சிஎஸ் இருந்தாலுமே சீட் ஃபில் ஆகலை அப்படிங்கக்கூடிய காலேஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காலேஜஸ் கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும்போது நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜஸ் ஃபில் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான காலேஜஸை நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற காலேஜஸ் எல்லாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம் ஓகேங்களா. அதே போல் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது கடைசியாக நம்ம எல்லா கட் ஆஃப்க்குமே கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஒரு 78 கட் ஆஃப் வரைக்குமே எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலுமே 78ல் சிஎஸ் கிடச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரியான காலேஜஸை சூஸ் பண்ண வேணாம். அந்த காலேஜஸ் எப்படிப்பட்ட காலேஜஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை எடுக்கலாம் ஓகேங்களா. பெரும்பாலும் வந்து பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லோ கட் ஆஃபில் உங்களுக்கு சிஎஸ் கிடைக்குது, ஐடி கிடைக்குது, ஏஐ கிடைக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து லைக் பண்ண வேணாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோர்ஸ் ஆல்ட்ரா நீங்கள் ஆப்ஷன் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து ரொம்ப கட் ஆஃபில் வந்து ரொம்ப பாட்டமில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதே போல் உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட்டில் உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய ரேங்குக்குள்ளே என்னென்ன காலேஜஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. இப்போ உங்களுடைய ரேங்க் வந்து ஒரு 25,000 இருக்குது அப்படின்னா அந்த 25,000க்கு மேலே வரக்கூடிய காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுடைய ரேங்க் வந்து
25,000 அப்படின்னா 26,000 ரேங்க் இருந்தால் அந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ரேங்குக்கு குறைவாக இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் ரேங்கை விட அதிகமான ரேங்க் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய காலேஜஸ். ஓகேங்களா? நீங்கள் இந்த பிடிஎஃப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் என்னென்ன காலேஜஸ் நம்ம உள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து நம்ம நிறையா வீடியோஸ் வந்து கொடுப்போம். பட் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், நம்மளால் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, அதே போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வீடியோ கொடுக்க முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம இது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ வந்து தேவை இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பிடிஎஃபாக ஷேர் பண்ணாதீங்க, இந்த வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரும். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தடுமாறுறாங்க, நிறையா பேரண்ட்ஸ் வந்து தடுமாறுறாங்க. எந்த காலேஜ் எந்த பிளேஸில், அதாவது எது டாப் காலேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலுமே அந்த காலேஜுக்கு நம்ம எந்த இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ நம்ம கொடுத்துருக்கோம் என்னென்ன காலேஜஸ் எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது. நம்ம இதை வந்து மேனுவலாக ரெடி பண்ண ஒரு அனலைஸ் ரிப்போர்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு முரண்பாடாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம செக் பண்ணி நம்ம தாராளமாக கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.